அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் இனிய வணக்கம். அது ஒரு புதிதாய் கல்யாணமாகி குடிபுகுந்த வீடு. புது மனைவி, புது கணவர், புதிய இல்லற வாழ்க்கை என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த புதிதாய் திருமணம் முடிந்து கணவனோடு அவன் வீட்டிற்கு வந்திருக்கிறாள் அந்த செல்லமாக வளர்ந்த பெண். வீடு ஒன்றும் பெரியதல்ல, விறகு அடுப்பு. அவன் வெளியே வேலை நிமித்தம் போயிருக்கிறான். மதியம் உணவுக்கு வீட்டிற்கு வருவான். புது மனைவி அல்லவா, அவன் வருவதற்குள் எப்படியாவது உணவு சமைத்து விட வேண்டும் என்று பரபரவென்று வேலை செய்கிறாள். அவளுக்கு சமைப்பது அவ்வளவு பழக்கமானதாக இல்லை. இருந்தாலும் சுவையான உணவை சமைத்து அவனுக்கு ருசியாக உணவளிக்க வேண்டும் என ஆசைப்படுகிறாள். சாதம் ஆகிவிட்டது, என்ன பண்ணலாம்? தயிர் சாதம் பண்ணலாமா? கொஞ்சம் சாதத்தை பாத்திரத்தில் போட்டு அதில் தயிர் விட்டு விரலால் பிசைகிறாள். பிசைஞ்சாச்சு. கையை கழுவணும், துடைக்கணும். அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அக்கம் பக்கம் பார்த்தால் தன் சேலையில் துடைத்து கொள்கிறாள். படபடப்பு பழக்கம் வேறு இல்லை. அவன் வருவதற்குள் சமைக்க வேண்டுமே என்ற ஆவல் வேறு. விறகு வேறு வீரமாய் இருக்கிறது. ஒரே புகை அடித்து அவள் உடலெல்லாம் புகை வாடை அடிக்கிறது. அவனுக்கு புளிக்குழம்பு பிடிக்குமே என்று புளிக்குழம்பு செய்கிறாள். புளித்தண்ணியில் உப்பு, மிளகாய் தூள் எல்லாம் போட்டு விரலால் கலக்குகிறாள். இதோ அவன் வந்து விட்டான். அவனுக்கு பரிமாறுகிறாள். அவன் ருசித்து சாப்பிடுகிறான். அவன் முகத்தில் உள்ள சந்தோஷத்தை பார்த்து அவளுக்கும் சந்தோஷம். இப்பொழுது இன்றும் இந்த காட்சியை நாம் இல்லங்களில், அதுவும் புதிதாக மணமுடித்து செல்லும் கணவன் மனைவி வாழ்க்கைகளை பார்க்கலாம். ஏன் நம் இல்லங்களில் கூட மனைவியோ சகோதரியோ மகளோ சமையல் செய்யும் முறையை பார்த்து வியந்து கேலி செய்து மகிழ்கிறோம். ஆனால் ஒரு 1000 ஆண்டுக்கு முன்னாலும் இதே போன்றுதான் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. செல்வச் செழிப்பில் வளர்ந்த ஒரே செல்ல மகள் காளையின் மேல் காதல் கொள்கிறாள். அவனோ ஏழை. மகளின் பெற்றோர் இவர்களது காதலை எதிர்க்கவே இருவரும் வீட்டை விட்டு ஓடிப்போய் திருமணம் செய்து கொள்கின்றனர். இதை அறிந்த அவளது அன்னை மிகவும் வருந்துகிறாள். சமையலை பற்றி எதுவுமே அறியாத தனது ஒரே செல்ல மகள், வயதில் மிகவும் இளையவள், எவ்வாறு தன் கணவனுடன் சிக்கல் ஏதும் இல்லாமல் இல்லறம் நடத்துகிறாளோ என்ற கவலை மேலிடவே தன் மகள் இல்லறம் நடத்தும் பாங்கினை அறிந்து வர செவிலித்தாயினை அனுப்புகிறாள். அந்த செவிலித்தாய் மகளின் வீட்டை அணுகி ஒரு சாளரத்தின் வழியாக அந்த வீட்டிற்குள் நடக்கும் நிகழ்ச்சியை கண்டு சென்று அன்னையிடம் கூறுவதாக குறுந்தொகை பாடல் ஒன்று அமைந்திருக்கிறது. நன்றாக காய்ச்சிய பாலை உரை ஊற்றி பெற்ற கட்டி தயிரை காந்தல் மலரை போன்ற மெல்லிய விரல்களால் பிசைகிறாள் தலைவி. அவ்விரல்களை தான் உடுத்தியிருந்த தூய ஆடையில் துடைத்து கொண்டாள். அதனால் அழுக்கான அவ்வுடையை துவைக்காமல் உடுத்தியிருந்தாள். தாளிக்க தெரியாமல் தாளிக்கிறாள். அதனாலே குய் என்னும் புகை அவள் கண்களில் படுகிறது. இவ்வாறு மிகவும் முயன்று புளிப்பு சுவையுடைய குழம்பினை தானே சமைத்தாள். தான் செய்த தீம்புளி பாகற்காய் குழம்பு என்னும் குழம்பை தன் கணவனுக்கு இட்டு அவன் உண்பதை பார்த்து மகிழ்ந்தாள். உணவின் சுவையோடு அவளின் முயற்சியையும் நன்கு உணர்ந்த தலைவன் மகிழ்ந்து இனிது என்று பாராட்டுகிறார். தலைவன் பாராட்டி விட்டானே என்று தலைவி செருக்கு கொள்ளவில்லை. அகத்தில் மன மகிழ்வு கொண்டாள் என்பதை அவளின் ஒளி பொருந்திய நெற்றியை வெளிப்படுத்தியது. தலைவி வீட்டில் இருக்கும்போது எந்த வேலையும் செய்யாது செல்லமாக வளர்ந்தவள், அதாவது திருமணத்திற்கு முன்பு. ஆனால் திருமணத்திற்கு பின்பு தன் கணவனுக்காக மிகவும் முயன்று உணவு சமைப்பதும் அதனை தலைவன் உண்டு இனிது என மகிழ்வதும் பாராட்டுவதும் கண்ட செவிலி பெருமகிழ்ச்சி கொள்கிறாள். அதனை தலைவியின் தாயிடம் தெரிவிக்கின்றாள். இப்பொழுது பாடலை படிப்போம்.
மொழிதயிர் பிசைந்த காந்தள் மெல்விரல் கழுவுறு கலிங்கம் கழாது உடி குவளை உண்கண் குய்ப்புகை கழும தான் துழந்தட்டத்தீம் புலிப்பாகர் இனிது எனக் கணவன் உண்டலின் நுண்ணிதன் மகிழ்ந்தன்று ஒண்ணுதல் முகனே. மொழிதயிர் கெட்டித்தயிர், கழுவுறு கலிங்கம் அதாவது துவைக்கப்படாத துணி சேலை, அதாவது கழாது உடி அதாவது கழட்டி விடாமல் அதையே அப்படியே அணிந்து கொண்டிருக்கிறாள். எப்படி ஒரு அற்புதமான பாடல் பாருங்கள். மிகவும் செல்லமாக வளர்ந்தவள். இந்த பாடலை கூடலூர் கிழார் பாடியிருக்கிறார். குறுந்தொகையில் 167வது பாடல். அந்த காலத்திலேயே இந்த நிலைமைதான், இதே காட்சிதான் விரிகிறது என்றால் தமிழர் பண்பாடை பாருங்கள். காலம் தவறினும் அதே போக்கில்தான் இன்னும் நம் வாழ்க்கை முறை இருக்கிறது என்பதை நினைத்தாலே பெருமிதமாகத்தான் இருக்கிறது. அதாவது மிகவும் செல்லமாக வளர்ந்தவள் என்பதால் இன்னும் சமையல் கலையினேயே கற்றுக்கொள்ளாதவள் கணவனுக்கு சமைத்து கொடுக்க வேண்டுமே என்ற ஆவலில் 3 தவறுகளை செய்கிறாள் இந்த இடத்தில். அதாவது தயிர் கெட்டியாக இருந்தால் சற்று தண்ணீர் விட்டு ஒரு கரண்டியால் கிண்டினால் போதும். ஆனால் இவளோ தனது செங்காந்தல் மலர் போன்ற சிவந்த மெல்லிய விரல்களை பிசைகிறாள். இது முதல் தவறாகும். சரி, அவ்வாறே விரல்களால் பிசைந்த போதிலும் பிசைந்த பின்னர் அவ்விரல்களை தண்ணீரில் நன்றாக கழுவிவிட்டு துணியால் துடைத்து கொள்ள வேண்டும். ஆனால் இவளோ விரல்களை தண்ணீரில் கழுவாமல் தனது சலவை செய்த புடவையிலேயே துடைத்துக் கொள்கிறாள். இது 2வது தவறாகும். அடுத்து தாளிக்கும் போது எண்ணெயை அதிகம் சூடேறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் எண்ணெய் ஆவியாவதுடன் அதில் நீர் பட்டால் புகை உருவாகி எண்ணெய் தெறிக்கவும் செய்யும். ஆனால் இவளோ சமையல் அறியாதவள் ஆயிற்றே. அதிகம் சூடேறிய எண்ணெயில் தயிரை கொட்டி தாளிக்க முயல்கிறாள். இது 3வது தவறாகும். இதனால் அதிகமான புகை தோன்றி இவளது கண்களை பதம் பார்க்கிறது. இப்படி தவறுக்கு மேல் தவறு செய்து சமைத்து முடித்த பின்னர் அதனை தனது கணவனுக்கு பரிமாறுகிறாள். அதை உண்டுவிட்டு கணவன் என்ன சொல்வானோ என்று அவளது பேதை நெஞ்சம் பதைபதைக்கிறது. ஆனால் அவளது கணவனோ பண்பாடு தெரிந்தவன். மனைவி சமைத்த தீம்புளி பாகில் சுவை குறையிருந்த போதிலும் அதை மறைத்து கொண்டு நன்றாக இருக்கிறது என்று புகழாரம் சூட்டுகிறான். இதுதான் இல்வாழ்வின் இயல்பு பண்பாகும். அதாவது ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்தல் அல்லது அனுசரித்து போதலாகும். கணவனின் பாராட்டை கேட்டு அவள் உள்ளம் மகிழ்கிறாள். அது அவளது முகத்தில் தெரிகிறது. அதுதான் அந்த வீட்டில் நடந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை கூறும்போது மகள் செய்த தவறுகளையும் அதை பொறுத்து கொண்டு அவளது கணவன் அவளை பாராட்டியதையும் செவிலித்தாய் கூறவில்லை. தன் மகளுக்கு சமையல்தான் தெரியாதே தவிர நன்றாக சலவை செய்ய தெரியும், அவனும் நன்கு அலங்காரம் செய்து கொள்ளவும் தெரியும் என்று கூறி பெருமைப்படுகிற நுட்பமும் இந்த பாடலில் புலனாகிறது. உணவை அன்புடன் பரிமாறும்போது அதன் சுவை மேலும் அதிகரிக்கும். உறவுகளுக்குள் அன்பு குறைந்து போனால் உணவின் சுவையும் குறைந்து போகிறது. இதற்கு எந்திரத்தனமான வாழ்க்கையும் ஒரு முக்கியமான காரணமாக அமைகிறது. எந்திரம் போல நாம் வாழ்வதால் பாராட்ட தவறிவிடுகிறோம். பாயாசத்தை களி போல கிண்டிய மனைவியிடம் கணவன் பரவாயில்லையே, இது கூட நன்றாகத்தான் உள்ளது, புதுவிதமான சுவையுடன் உள்ளது என்று சொல்லிவிட்டால் மனைவி அடுத்த முறை பாயசம் செய்யும்போது நன்றாக செய்ய முயற்சியாவது செய்வாள். பாராட்டு ஒரு செயலை மேன்மைப்படுத்துகிறது. இது உளவியல் ஒப்பிய உண்மை. இன்றைய சூழலில் அவசர வாழ்க்கையில் அவசர உணவுக்கு மாறிவிட்ட நம்மில் சிலருக்கு சமைப்பது என்பதே, அதுவும் மனைவி சமைத்தல் என்பதும் அதுவும் சுவையாக சமைத்தல் என்பதும் வியப்பான ஒன்றாகவே இருக்கும். மாறாக சுவை குறைவான உணவும் அன்புடன் பரிமாறப்படும் போது சுவை கூடும், அமிழ்தமாக மாறிவிடும் என்பதும், அந்த மாதிரி அதை பாராட்டும் போது உணவின் தரமும் மேம்படுகிறது என்பதும் தம்பதியர் உணர்ந்தால் இல்லறம் சுவைக்கும். இத்துடன் இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு நாள் இன்னொரு சுவையுடன் உங்களை சந்திக்கிறேன். அன்புடன் நாகராஜன். வணக்கம்.